ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் இருக்க ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கோம், தீவுத்திடலுக்கு. அதாவது இப்போ வந்து 48வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். வருஷம் இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸும், சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு 120 ருபீஸ் வந்து வாங்கினாங்க. சரி, உள்ளே போய் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போகணும். நாங்கள் டிக்கெட் கொடுக்குற இடத்துல, செக்கிங் இடத்துல இந்த கூப்பன் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வவுச்சரு, ஸ்னோ வேர்ல்டுக்கான வவுச்சரு. நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேப் கொடுத்துருக்காங்க. எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. டெவில் ஹவுஸும் இருந்தது. பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே வந்து டெவில் ஹவுஸ் வச்சுட்ருக்காங்க. பாப்கார்ன், அப்பளம், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் கடையே வந்து ஏகப்பட்ட கடை இருந்தது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள் இருந்தது. படிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து 20 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிற கடையெல்லாம் கூட இருந்தது. திருப்பூர் காட்டன் கடையெல்லாம் கூட இருந்தது. மண்பானை கடையும் இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஏகப்பட்ட ரைட்ஸும் இருந்தது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான இடமும் இதுதாங்க. கார் ரைடு, பைக் ரைடு எல்லாமே இருந்தது. இந்த கார் ரைடு, பைக் ரைடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தனித்தனி சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து நாங்கள் முதல்ல பஞ்சு மிட்டாயிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி பசங்களுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா முதல்ல அவங்க சந்தோஷப்படுத்தணும்ல, அதனால் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு கடையாக அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஷோ நடந்தது. இதுக்கும் வந்து தனியான சார்ஜ் தாங்க. இங்கே ஹேண்ட் கிராஃப்ட் பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்லாம் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே வந்து கைவினை பொருட்கள் தான். இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி பால்ஸில் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளையாட்டு இருந்தாங்க. குட்டி குழந்தைங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம் இந்த இடத்துக்கு வந்தால். இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருக்குது. கம்மி ப்ரைஸும் வந்து நம்ம வெரைட்டியாக பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஆசை வரும். எதை வாங்குறது, எதை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையே வரும். கிட்ஸுக்கு தேவையான ஏகப்பட்ட டாய்ஸும் இருந்ததுங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அந்த ரோல் ஆகிற மாதிரி இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப விருப்பமான ரைடுங்க இது. இந்த ரைடுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கந்தர்வ கோட்டைன்னு சொல்லிட்டு பேய்களின் வேட்டைன்னு போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. இங்கே போனால் பசங்க கண்டிப்பாக நைட்டில் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏதாவது எமர்ஜென்சினா போலீஸ் ஸ்டேஷனும் அங்கேயே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷாப்பு. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதமாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. மூங்கில்லையான ஃப்ளவர்லாம் கூட இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக சூப்பராக இருந்து ஒவ்வொரு ஃப்ளவருமே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வேணும்னா கலர்ஃபுல்லாக வாங்கிட்டு போய் வைக்கலாம். கொஞ்சம் தொலைவு வந்தவனே பசங்களுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, ஒரு சூப் வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் வாங்கி குடித்தோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஹெர்பல் கடை. இங்கே பார்த்திங்கன்னா சோப்புலேருந்து எல்லா வெரைட்டியான ஹெர்பலும் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்காததெல்லாம் வந்து இந்த இடத்துல கிடைக்குதுங்க. இந்த கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஆடுற கேம். இந்த கேம் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேமே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பைக் கேமு, அதுக்கப்புறம் பால் எடுக்கிற கேமு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஃப்ளஷ் பண்ணுற கேமு, ஷூட் பண்ணுற கேமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனி கேமாக இருந்தது. பலூன் ஷூட் பண்ணுற கேமும் இருந்தது. அது இல்லாமல் நம்ம கிளாஸை வந்து எல்லா கிளாஸுமே வந்து ஒரே பாலில் வந்து அடிக்கிற கேமெல்லாம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ நடந்ததுங்க. மேஜிக் ஷோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயுமே போகும்போது சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வெரைட்டிக்கா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பீங்கா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனாலும் கம்மி விலையாகவே இருந்தது. இங்கே க்ரூஸ் கப்பலும் வச்சுருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்ட வந்து 50 rupees. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். எக்ஸிபிஷனாலே என்னங்க ஸ்பெஷலு, இந்த மிளகா பஜ்ஜியும் பெரிய பெரிய அப்பளம் தாங்க ஸ்பெஷலு. அதை வாங்கி சாப்பிட முடியாமல் இருக்குமா, அப்படியே ஒரு என்ட்ரி போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் கடைங்கள்லாம் கூட இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக செப்பலுங்க இருந்தது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ட்ரெஸ்ஸஸ் ஆரம்பிச்சுதுங்க. 200 ரூபாயில் கூட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியமாக இருந்தது. எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து சூப்பராகவும் இருந்தது, குவாலிட்டியாக வந்து. இந்த ஷாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்து ஆரம்பிக்குதுங்க. குவாலிட்டியாகவே இருந்தது அந்த ஷாலெல்லாம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாய்ஸும் இருந்ததுங்க. டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி 100 rupees தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கான ஷிப் ரைடும் இருந்தது. ஷிப் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ட்ரெயின் ரைடு. இந்த ட்ரெயின் ரைடு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 100 rupees மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஹெலிகாப்டர் ரைடில். இந்த வாட்டர் ரைடு பார்த்தீங்கன்னா பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என் பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க. அதனால 100 rupees டிக்கெட் வாங்கிக்கிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டோம். பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போனானுங்க. இன்னொரு வித்தியாசமான விஷயம்னா மரண கிணறுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க செட்டப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா பைக் ரைடு, கார் ரைடெலாம் வந்து கிணறு டைப்பில் வந்து ரவுண்டாக வச்சுட்டு அதில் வந்து பைக் ஓட்டுறாங்க. செமையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸும். அதுக்கப்புறமாட்டுக்கு இன்னும் ரொம்ப டயர்டாகிடுவே கொஞ்சம் பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒவ்வொரு ரைடும் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம். ஒவ்வொரு ரைடுக்குமே சார்ஜுன்றதுனால எல்லா ரைடுமே நம்மளால் போக முடியாதுங்க. எல்லாத்தையும் வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வரலாம். எல்லா ரைடுமே வித்தியாசமாக சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க எல்லா விளையாட்டுலையுமே. இந்த விளையாட்டு முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா 2 பக்கம் வந்து பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. எந்த பிரிட்ஜில் வேணாலும் போகலாம். இந்த பக்கம் பிரிட்ஜுக்கு பக்கமாக போனோம்னா லைட் செட்டிங்கில் செமையாக இருந்தது. அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பிரியாணி கடை இருந்தது, ஃபிஷ் கடை இருந்தது, வெரைட்டியான பிரியாணி, ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்காட்சி வந்து இருந்தது. ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒவ்வொரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா விளையாட்டு செயல்பாட்டுத்துறை. இங்கே ஃபுட்பால் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு பொம்மை க்யூட்டாக அழகாக இருந்தது. அங்கே வந்து எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். குதிரை வந்து பார்த்துக்கிட்டு அழகாக கை தூக்கிக்கிட்டெல்லாம் இருந்தது. இங்கே ஃபுட்பாலுக்கான அதாவது விளையாட்டுத்துறைக்கான இடம் இது. அதனால அப்படியே வந்து பசங்க வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா இந்த மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்க்கறதுக்கு காமெடியாக வந்தது, நல்லாவும் இருந்தது. சிலம்பாட்டம் அப்படின்ற ஒரு செட்டப்பும் இருந்தது. அங்கே வந்து நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க.
இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா சென்னை குடிநீர் வாரியத்தோட செட்டப் தாங்க. சூப்பராக இருந்தது. கால்நடை துறையில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து அழகாக சூப்பராக பொம்மை செட்டப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பானை வந்து ஒரு ஆள் வந்து பண்ணுற மாதிரி அந்த செட்டப்பும் வந்து அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துறை செட்டப்பும் பண்ணியிருந்தாங்க. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உழவர் நலத்துறையிலான் தான் வந்து 2 மாடு வந்து அழகாக க்யூட்டாக நின்றுட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சிறு தானியத்தால் ஆன தேரெல்லாம் வந்து அழகாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக கேழ்வரகு, கம்பு, சோளம், எள்ளு அப்படின்ட்டு நவ தானியங்கள்லாம் வந்து சேர்த்து செஞ்ச தேர் தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த துறைக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு தெரியாத தானியங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து கண்காட்சியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேருமே வந்து அழகாக போட்டு பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தானியங்களுடைய பேருமே. இது பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை செட்டப் தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக உழவர் சந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வேற லெவல் செட்டப்னா எதை சொல்லுவேன்னா டெம்பிள் செட்டப் தாங்க. நம்மளுக்கு உண்மையாலுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்ததுங்க டெம்பிள் செட்டப்பும். பிள்ளையார் சிலை, சிவன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைங்க, முருகர் சிலை, அகிலாண்டேஸ்வரி சிலை, மீனாட்சி அம்மன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தத்ரூபமாக இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கோவில் செட்டப்பு.
வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண்காட்சியெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கான ட்ரெயினும் வந்து இருந்தது. இதுக்கும் வந்து சார்ஜ் தான் பண்ணுறாங்க. சில பேர்னால நடந்து போக முடியாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு சார்ஜ் போய் நம்ம அப்படியே போய் பார்த்துட்டும் சுற்றி வரலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலம்பாட்டம், பரதநாட்டியம், எல்லா நாட்டுப்புற கலைகளுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது, க்யூட்டாக. இங்கே போய் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ள என்ட்ரி போட்டுட்டு வந்துட்டோம். நம்ம போலீஸ் துறைக்குன்னு ஒரு செட்டப்பும் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருந்தது. நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படியே உடனுக்குடனே ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த போலீஸ் துறைக்குள்ள வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உண்மையான கன்னெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நம்ம இப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறோம்ல, அதனால ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய கன்னெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு, பசங்களும் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த கன்னெல்லாம். அவனுங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தானுங்க இந்த கன்னெல்லாம். சின்ன துப்பாக்கிலேருந்து பெரிய துப்பாக்கி வரைக்கும் எல்லா கன்னுமே இருந்ததுங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஸ்னோ வேர்ல்டுக்கு வந்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டு மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு குத்து பாட்டு போட்டிருந்தாங்க. செமையாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி வந்து நம்ம மேலே விழுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பனிக்கட்டி விழுந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க பசங்க. ஸ்னோ வேர்ல்டுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்த பைக் ரைடும் கார் ரைடும் பசங்க போனாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ் தாங்க. இந்த 4 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் பார்த்திங்கன்னா 100 rupees வாங்கினாங்க. பசங்க ஆசைப்பட்டாங்க, சரி ஓகே ஓட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி விட்டுட்டோம். ரிமோட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான மண்பானைகள்லாம் இருந்ததுங்க. சரி ஓகே ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம எதனா ஒரு மண்பானை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி விலை தாங்க. இந்த மூடி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 450 வரைக்கும் இருக்குது. இந்த மண்பானைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100லேருந்து 150 rupees தாங்க. இந்த உண்டி எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என் பசங்க வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க.
அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள்லாம் கூட இருந்தது. அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க இந்த பொம்மை பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக கப்பில் வந்து நாய்க்குட்டி உட்கார்ற மாதிரி அழகாக இருந்தது. இந்த அலங்கார பொருட்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. விலை கம்மியாகவும் இருந்தது. நம்ம அங்கங்கே தேடி அலையிறத விட எல்லாமே வந்து இந்த கண்காட்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நம்ம ஆஃபர் ப்ரைஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான ஊறுகாய் ஸ்பெஷலும் இருந்ததுங்க. தக்காளி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி ஊறுகாங்க. காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் ஊறுகாயெல்லாம் கூட எல்லாமே இருந்ததுங்க. யாரெல்லாம் ஊறுகாய் பிரியர்களோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனுக்கு போய் ஊறுகாய் வெரைட்டியான ஊறுகாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரலாங்க. இந்த சாஃப்ட் ஐஸில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அணில் பொம்மை வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு வேணும்னு கேட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்க்குலாம் போயிருந்தோம். ஒரு ஹேண்ட்பேக்கும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 100 rupees தாங்க. சரி ஓகே ஒன்று வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது வெரைட்டியான ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருந்தது. ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா 5 o'clock வந்தாங்க. பட் வந்து நாங்கள் கிளம்புன டைமிங் பார்த்திங்கன்னா 9:30ங்க. ஏன்னா வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வீக் எண்டில் வந்தீங்க ஓவர் ரஷ்ஷாக இருக்கும். நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீக் டேஸில் பார்த்திங்கன்னா 3 o'clockலேருந்து 10 o'clock வந்து அவைலபிளாக இருக்குது. வீக் எண்டில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான டைமில் நம்ம போய்க்கலாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.